ராணுவத்தில் அண்மையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 109 தமிழ் பெண்களில் 6 பேர் விலகியுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவிக்கின்றார். இவர்கள் தமது சுய விருப்பிலே ராணுவத்தில் இணைந்து கொண்டதாகவும் அதிலிருந்து விலகியதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ராணுவத்தில் கடந்த 17ஆம் தேதி இணைத்துக் கொள்ளப்பட்ட இவர்களில் 4 பேர் அன்றைய தினமே ராணுவத்திலிருந்து விலகியதாகவும் அவர் கூறினார். அத்துடன் ஏனைய இருவரும் அடுத்த நாள் விலகிச் சென்றதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எஞ்சியிருக்கும் 103 பேருக்கான ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் கிளிநொச்சி ராணுவ முகாமில் வழங்கப்பட்டு வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை ராணுவத்திற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் எதிர்வரும் தினங்களில் இடம்பெறும் எனவும் அந்த சந்தர்ப்பத்தில் ராணுவ சேவையில் இணைந்து கொள்ள விரும்பும் எந்தவொரு நபரும் அதற்கென விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வடபகுதியில் உள்ள யுவதிகள் பலவந்தமாக ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் இருந்து இராணுவத்துக்கென்று இளம் பெண்கள் சேர்க்கப்பட்ட செய்தியை நாங்கள் சென்ற வாரங்களிலே பார்த்தோம். இராணுவ வீரர்களாக அவர்கள் சேர்க்கப்படவில்லை. சரியான முறையிலே அவர்கள் இராணுவத்தின் ஒரு பகுதியினராக சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் இராணுவ வீரர்களுக்கு சேவை புரிவதற்காக ஏதாவது ஒரு வகையிலே ஒரு இன்னொரு குழுவாக இராணுவ வீரர்களாக அல்லாமல் இராணுவத்தினருக்கு சேவை செய்கிற ஒரு குழுவாக, அதுவும் பெண்கள் மட்டும் பலாத்காரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு வருகிறது. பல இடங்களிலே இராணுவ தளபதி வீடுகளுக்கு சென்று பலாத்காரமாக அவர்கள் சேர வேண்டும் என்று கட்டளை விடுத்து அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக செய்தி வந்திருக்கிறது. இது மிகவும் அபாயகரமான ஒரு விடயம்.